வருஷம் இந்த நாள்ல எங்க அண்ணன் திரும்ப வரணும்னு இங்க வந்து நான் வேண்டிக்குவேன். ஆனா எல்லாரும் வாழ்க்கையிலயும் நல்லதே செய்யற இந்த ஆண்டவன் ஏன் வேண்டுதலை மட்டும் கேட்கவே இல்லை. அந்த ஆண்டவன் உனக்கு மட்டும் குறை வைக்கல, என்னையும் நான் ரொம்ப சோதிக்கிறா. என்ன நீ மனசார உன் அண்ணனா ஏத்துக்கிறதா இருந்தா அந்த கயிறை கட்டு. இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இங்கேயே உட்காந்துருக்காம அவனை போய் தேடு. யார டாடி? புரியாத மாதிரி கேட்காத, முத்துவை தான் சொல்றேன். இனிமே அவன் எதுக்குப்பா? முட்டாள்தனமா உளராதரா. அந்த முத்து மட்டும் கிடைக்கலன்னா நான் போட்டு வச்ச திட்டம்லாம் ஒரே நாள்லயே வீணா போயிடும். சொத்து எனக்கு கிடைக்காது. போய் அவனை தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாரு. ஓகே டாடி, டோன்ட் வரி. எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு ஐடியா. வாடா பேமானி, அடி வாங்கி மத்திருந்தல. மின்னலே கத்தாம கொஞ்சம் அமைதியாரு. அண்ணன் ஏதோ பிசினஸ் பேசணுமா? நோட்டாலேயே அடிக்கிறாரு. வாங்க சார், வாங்க உள்ள வாங்க. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நீங்க மறுபடியும் கிடைச்சது நாங்க செஞ்ச புண்ணிய முதலாளி. நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் கம்பெனியோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. செக்ல வேற சைன் பண்ணாம வந்துட்டீங்களா? பணம் எடுக்க முடியாம கம்பெனி ரொம்ப திண்டாடிட்டு இருக்கு. என்ன மாதிரி தொழிலாளிங்க கலங்கி போயிருக்கும். எல்லாரும் குடும்பமும் பசியாலையும் பட்டியாலையும் வாடி போயிருக்கு. ஆனா நீங்க எந்த கவலையும் இல்லாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. புரியல? You see, a man, according to Aristotle, is a social animal. His nature is such he cannot be isolated. Even a beast or an angel, no man in this world can live without a society. இது என்ன இங்கிலீஷா? And you are trying to break the fundamental rights of the partnership. ஆண்டவர் நீ எப்ப இங்கிலீஷ் கத்துக்கின? பார்ட்னர், கம்பெனிக்கு நாள் ஏற்பட்ட கஷ்டத்துக்கு ஐ எம் ரொம்ப சாரி. கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருந்தேன். இப்போ எல்லாம் சரியாயிடும். நீங்க போங்க, நான் இது வரேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க. வா. நீங்க போங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். அண்ணா அண்ணா சீக்கிரம் வந்துருங்க. பார்ட்டி சாதாரணமான பார்ட்டி இல்ல. நீங்க பெரிய ஆளானா உங்க கூட போட வெளியில. என்னமோ நடக்குதியா? அது என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. நீ எதுக்காக மனசு போட்டி அனாவசியமா குழப்பிக்கிற? ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், உனக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்தை பார்த்து இந்த ஊரே அசர போகுது. என்னையா நடக்குது? ஐயோ டாடி, ஆள் வந்தாச்சு. முத்து, சொல்லாம கொள்ளாம எங்கேயா போன? உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பெரிய பெரிய வக்கீல், ஜட்ஜி, ஐபிசி, ஏபிசி, எல்ஐசி ஆபீசருக்கு பதில் சொல்லாதவனா நீ என்ன ஜூபி? நீ ஏதோ டென்ஷன்ல இருக்கன்னு நினைக்கிற முத்து. நீ என்ன சாதாரணமான ஆளா? கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு. இப்படி திடீர்னு விட்டுட்டு போனா எங்க நிலைமை என்ன ஆகுறது சொல்லு? உங்க ரெண்டு பேரை பார்த்தா ஏன் வாழ்க்கை வேலைக்கு ஆகாது. நமக்கு லைஃப் இருக்குது ராஜா. நாமளும் கல்யாணம் கட்டிக்கணும், புள்ள குட்டி பெத்துக்கணும்ல. அதனால இதுக்கெல்லாம் பணம் வேணும்ல? வேணாமா பின்ன, நிச்சயம் வேணும்ல. அதுக்காக தான் நம்ம இங்க வந்தேன். அப்படி இல்லைன்னா இந்த பங்களா, கார், ஏசி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு பிளாட்ஃபார்ம் தான் செட் ஆகும். பட ஷோக்கா இருக்கும், நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கும், நல்ல சந்தோஷம் இருக்கும். இப்படி லோல் பட தேவையில்லை. சரி முத்து, வேலை முடிஞ்சதும் சீக்கிரம் அங்க போயிடலாம். வேலை முடியற மாதிரியே தெரியலையே. மெகா சீரியல் மாதிரி இழுத்துக்கிட்டே போறியமா? நமக்கெல்லாம் டைம் இல்ல, நம்ம வெரி பிஸி. ஆல்ரைட், நம்ம பார்ட்டி ஆரம்பிக்கலாமா? முதல்ல சந்தோஷம், அப்புறம் தான் வேலை. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பெரிய கோடீஸ்வரங்களாக போறோம். உனக்கு சில்லற வேணும்ல?
நான் என்ன சில்லற பாத்தியா? நோட்டு வேணுமா? நோட்டு. முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும், அப்புறம் புள்ள குட்டி பேத்துக்கணும். என்ன நான் சொல்றது? எங்கயா பணம்? பணம் எங்க? கவனமா கேளு. நீ கௌரி அம்மாவோட ஒரே மகன். யாரோட மகன்? கௌரி அம்மா. நீ என்ன பண்ற? நேரா அவகிட்ட போற. யாருகிட்ட போற? கௌரி அம்மா கிட்ட. நீ அவகிட்ட போய் 5 லட்சம் ரூபாய் வேணும்னு கேளு. 50,000 ரூபாய் போதும். அம்மா கல்யாணத்துக்கு அது போதும். சரி, 50,000 ரூபாயை நீ எடுத்துக்க, மிச்சத்தை என்கிட்ட கொடுத்துரு. உன்கிட்ட எதுக்கு கொடுக்கணும்? கல்யாணம் எனக்கு, உனக்கு இல்ல. என்ன முத்து, நாமெல்லாம் பார்ட்னர்ஸ் இல்லையா? உன்னோட கல்யாணத்தை ஆடம்பரமா அரேஞ்ச் பண்ண எங்களுக்கும் பணம் தேவைப்படாதா? என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறியா? குட் மேன், குட் மேன். அப்போ சரி, மீட் பண்றான் அந்த அம்மாவை. 2ல 1 நான் பாத்துறேன். டாட், என்ன முட்டாளு முண்டோன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? கோடிக்கணக்கான சொத்துல இருந்து வெறும் 5 லட்சத்தை கொண்டு வர சொல்றீங்களே. காலம் பூரா நாம கஷ்டப்பட்டதுக்கு வெறும் 4.5 லட்சம் ரூபாய் போதுமா? இத பாருடா, நீ சின்ன பையன், உனக்கு புரியாது. இதெல்லாம் ஒரு ட்ரையல். வெயிட் அண்ட் see. இவன் கேட்கிற 5 லட்சம் ரூபாய்க்காக இன்னைக்கு அந்த கஜானா திறந்ததுன்னா நாளைக்கு 10 கோடி ரூபாய் கேட்டாலும் நிச்சயம் திறக்கும். எடுத்துக்க. முத்து மின்னலோட கல்யாணம் சும்மா தூள் கிளம்ப போகுது. மிச்ச பணத்தை எல்லாம் எடுத்து உள்ள வைங்க, இல்லன்னா எவனாவது அடிச்சிட்டு போயிடுவானுங்க. வேலை ஓவரு. வாட்டா. நீங்க ரொம்ப நல்லவங்க. ஏன் கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வரணும், நிச்சயமா வரணும். வருவீங்களா? அழாதீங்க, நீங்க அழக்கூடாது. இல்ல, நீங்க அழறத என்னால பார்க்க முடியாது. நல்லவங்க யார் கணக்குனாலும் நமக்கு பிடிக்காது. நான் நிறைய அழுவேன். சின்ன வயசுல எங்க அம்மாவை இழந்து நான் பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்கேன். என் கண்ணு முன்னாலேயே எங்க அம்மாவை கொலை பண்ணானுங்க, வீட்டை எரிச்சானுங்க. எல்லாமே நாசமாயிடுச்சு. அன்னையில இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்ல, எந்த சொந்தமும் இல்ல. முத்து, அப்படி சொல்லாத. இது எல்லாமே உனக்கு சொந்தம். நீ அனாதை இல்ல, சொந்தம்னு சொல்லிக்க. தங்கச்சி அனிதா இருக்கா, அதோட அம்மா நானும் இருக்கேன். நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு வெள்ள மனசு. உங்ககிட்ட நான் பொய் சொல்லக்கூடாது. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் உங்க மகன் கிடையாது. நான் தான் முத்து, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். அந்த படுபாவி மேனேஜர் தான் உங்க மகனை என்ன நடிக்க சொன்னான். அப்ப புள்ள 2 பேரும் பேமானிங்க. நானும் அவங்களோட வலையில விழுந்துட்டேன். இந்தாங்க, எனக்கு வேண்டாம். நான் கல்யாணத்தை அப்புறமா பண்ணிக்கிறேன். இல்ல முத்து, இது உன்னோட பணம் தான், எடுத்துக்க. எங்க அம்மா மாதிரியே உங்களுக்கும் நல்ல மனசு. அவங்களும் ரொம்ப நல்லவங்க. அம்மாவை அழ வச்சு பார்க்கிறவன் நல்ல மகனே கிடையாது. அழக்கூடாது. அந்த நன்றி கட்ட நான் எங்க 2 பேரையும் நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நான் கிளம்புறேன். நான் வட்டா. டேய் டுபாக்கூருங்களா,
வச்சுக்கிறேன்டா, வந்து வச்சுக்கிறேன்டா கச்சேரிய. முத்துக்கு எதுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தீங்க? அவன்தான் உண்மையான வாரிசு. அந்த பொறுப்பில்லாதவனா இந்த வீட்டுக்கு வாரிசு? உங்களுக்கு என்ன பைத்தியமா? நான் என்ன சொன்னாலும் உன்னால அதை நம்ப முடியாது. அவன்தான் இந்த வீட்டு வாரிசு. மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யற. யாரோட மகன் எப்படி வந்தான்? உங்களை நல்லா ஏமாத்துறாங்கம்மா. உங்களுக்கு விஷயம் தெரியாது. எனக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இருட்டுல வாழுற உங்களால வெளிச்சத்துக்கு வர முடியாது. இந்த வீட்டுக்கு வாரிசு நீங்க சொல்றவன் ஒரு பக்கா அயோக்கிய. பல குற்றங்களை செஞ்சுட்டு பல தடவை அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். எல்லாம் பணத்துக்காக தான். உங்களை சுத்தி ஒரு பெரிய சதியே நடக்குது. ஒரு போலிய அசல்னு சொல்லி உங்களை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. யாரு அசல் யாரு போலின்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். முத்து ஏன் மகன்தான். அம்மா, நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு திருடனை உங்க மகன் சொல்றீங்க. வாயை மூடு. அவனை தப்பா பேச உனக்கு உரிமை இல்ல. இந்த வீட்டு விஷயத்துல தலையிடுறத இன்னையோட நிறுத்திக்க. இது எங்க குடும்ப விவகாரம். எங்க கிளம்பிட்டீங்க? இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போக போறேன். ஏன், என்னாச்சு? நான் இந்த வீட்ல இருக்கிறது சில பேருக்கு பிடிக்கல. எனக்கு இந்த வீட்ல மரியாதை இல்லைன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் யார தெய்வமா நினைக்கிறேனோ அவங்களுக்கே என்ன பிடிக்கல. அவங்க சொல்றது சரிதான். எனக்கு இங்க என்ன உரிமை இருக்கு? எதுவும் இல்லையே. பேசி முடிச்சிட்டீங்களா? உங்க நிலைமைய பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்களே, எங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? நீங்க இந்த வீட்டை விட்டு போன பிறகு என்னோட நிலைமை என்ன ஆகும்? இந்த வீடு என்ன ஆகும்? இதோட கௌரவம் என்ன ஆகும்னு சொல்லுங்க. என்னால இனிமே இந்த வீட்ல இருக்க முடியாது. உனக்கு உங்க அம்மா இருக்காங்க. நீ கவலைப்படாத. உனக்கு பாதுகாப்பா உங்க அண்ணன் இருக்கான். எங்க கிளம்பிட்ட? நிம்மதியான இடத்துக்கு. ஓஹோ, காரியம் கைகூடி வரும்போது கோழ மாதிரி ஓட பாக்குறல்ல? அதுக்காக நான் அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன். இவளுக்கு இஷ்டமில்லாத கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்தப்போ இவ துடிச்சு போயிட்டா. இவ கண்ணில் கண்ணீரை பார்த்த உடனே நான் மனசு உடைஞ்சு போயிட்டேன். உனக்கு மனைவியை நடிக்கிறதுக்கு